PGTRB English Unit 9 Language and Linguistics அதில் Growth of Vocabulary அப்படிங்கிற டாபிக்கை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த Growth of Vocabulary அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் வக்காபுலரிஸ் எப்படி growth ஆச்சு, எப்படி வளர்ந்தது அப்படின்னு தான் நம்ம இதில் பார்க்குறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 lakh வேர்ட்ஸுக்கு மேலே இருக்குது இங்கிலீஷ் லாங்குவேஜில், அவ்வளோ வக்காபுலரிஸ் வந்து இருக்குது. ஆனால் டாக்டர் ஜான்சனுடைய டிக்ஷனரியில் பார்த்தோம் அப்படின்னா அதில் வெறும் 48,000 வேர்ட்ஸ் மட்டும்தான் இருந்தது. 48,000 வக்காபுலரிஸ் மட்டும்தான் இருந்தது. எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்க. அவர் கொடுத்த டிக்ஷனரியில் வெறும் 48,000 வேர்ட்ஸ் தான் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் 4 லட்சத்துக்கு மேலே வேர்ட்ஸ் வக்காபுலரிஸ் இருக்கு. எப்படி இந்த வக்காபுலரிஸ் எல்லாம் டெவலப் ஆச்சு, growth ஆச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மட்டும் இல்லாமல் ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20,000 வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அவருடைய ரைட்டிங்ஸில். மில்டனும், ஜான் மில்டன் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா 8,000 வேர்ட்ஸுக்கு மேலே யூஸ் பண்ணியிருக்காரு. என்சைக்ளோபீடியா பிரிட்டானியா என்ன சொல்லுது அப்படின்னா an educated person normally makes use of 25,000 words and an ordinary man 4 or 5,000 words. நல்ல ஒரு ரைட்டர், நல்ல எழுதுறவங்க, எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எஜுகேட்டட் பர்சன், அவங்க கிட்டத்தட்ட 25,000 வேர்ட்ஸுக்கு மேலே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஆர்டினரி மேன் அவன் பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் அவன் எவ்வளோ வார்த்தைகள் அவனுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா 4 to 5,000 வார்த்தைகள் வேர்ட்ஸ் இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே ஸ்போக்கன் இங்கிலீஷ் வெறும் பேசுறதுக்காக எவ்வளோ இருந்தால் போதுங்கிறாங்கன்னா ஒரு 850 வேர்ட்ஸ் இருந்தாவே நம்மளால் மற்றவங்களோட நல்லா கம்யூனிகேட் பண்ண முடியும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக 850 வேர்ட்ஸ் இருந்தாவே போதும்னு சொல்கிறாங்க. The growth of vocabulary by the process of creating or forming new words. This process is praised by F.T. Wood as a growth of vocabulary. F.T. Wood தான் என்ன சொல்றாருன்னா இந்த growth, இந்த vocabulary டெவலப் ஆகிறத, vocabulary டெவலப் பண்ணதை growth அப்படின்னு சொல்றாரு, growth of vocabulary அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹென்ரி பிராட்லே அண்ட் எல்பி ஸ்மித் இவங்க என்ன சொல்றாங்கன்னா வேர்ட் மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ growth of vocabularyனாலும் ஒன்று தான், வேர்ட் மேக்கிங் இன் இங்கிலீஷ்னாலும் ஒன்று தான். ஸோ எஃப்டி வுட்டோடைய கொட்டேஷன் வந்து பாருங்க. The English language is the richest and it has the most extensive vocabulary of any in the world. இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரிச்சஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. வொக்காபுலரிஸ் வந்து ரொம்ப ரிச்சஸ்ட், எக்ஸ்டென்சிவாகவே நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. This is partly due to historical factors, partly due to the genius of the language and its readiness to absorb words from foreign tongues. நிறைய ஃபாரின் லாங்குவேஜஸ்ல இருந்து, கிரீக்ல இருந்து, லாட்டின்ல இருந்து, பிரெஞ்சுல இருந்து வேர்ட்ஸை வந்து அப்படியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அப்சர்வ் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ். நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்ஸும் இதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் டு மேக் நியூ ஒன்ஸ் வேர் எக்ஸிஸ்டிங் டேர்ம்ஸ் ஆர் நாட் அடிக்குவேட். இருக்கக்கூடிய வொக்காபுலரி வந்து போதுமானதா இல்லைங்கிறதுனால இந்த மாதிரி புதுசா உருவாக்கி இருக்கோம் அங்க இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு நிறைய வொக்காபுலரிஸ் அப்படின்னு சொல்றாரு எஃப்டி வுட். இந்த growth of vocabularyக்கு எல்பி ஸ்மித் என்ன கொட்டேஷன் கொடுக்குறாரு அப்படின்னு பாருங்க. It is not merely by borrowing from abroad or by discrimination between already existing words that our vocabulary is increased. New words can easily be created in English or being created almost every day. ஒவ்வொரு நாளும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வொக்காபுலரி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, உருவாகிட்டு தான் இருக்குது. இது சும்மா வெறும் ஃபாரின்லேருந்து அப்படியே கடன் வாங்குற மாதிரி இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு புதுசாக வந்து கிரியேட் ஆகிட்டு தான் இருக்குது. இட் இஸ் இன்க்ரீஸ்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த growth ஆஃப் வொக்காபுலரியில் கிட்டத்தட்ட 19 பாயிண்ட்ஸ் டாபிக்ஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு டாப்பிக்ல இருந்தும் ஒரு வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்குமே நல்ல டிஃப்ரெண்ட் டாபிக் தான். இந்த பேசிஸில் தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வொக்காபுலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வொக்காபுலரிஸ் வேர்ட்ஸ் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் தான் ரூட் கிரியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இன்னொரு பேர் அனமோட்டோபியா.
அதுதான் எக்கோயிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்கோ அடிக்குதுன்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதான் எக்கோயிக் ப்ராசஸ். அனமட்டோஃபியாங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், போயம்ஸில் படிச்சிருக்கோம். அனமட்டோஃபியாங்கிறது இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சவுண்ட்ஸை இமிட்டேட் பண்றதுனால அந்த வேர்ட்ஸ் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக. சரி, broadly என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். One of the principal forms of the root creation is that which is known by the name onomatopoeia. ஸோ இதில் முக்கியமான பிரின்சிபல் ஃபார்ம், முக்கியமான முதன்மையான ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் கிரியேஷனுக்கு, இந்த வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அனமட்டோஃபியாவும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. The word is a Greek. இந்த அனமட்டோஃபியாங்கிறது ஆக்சுவலாக ஒரு கிரீக். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நேம் மேக்கிங் அப்படின்னு அர்த்தம். நேம் மேக்கிங், பெயர்களை உருவாக்குதல், அதுதான் நேம் மேக்கிங் அப்படின்னு அர்த்தம். It was used by the Greeks to express the fact that the noise or object producing it. அப்ப இந்த கிரீக்ஸ் எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த நாய்ஸ், அந்த சவுண்ட்ஸ் எப்படி இமிட்டேட் ஆகுது, அந்த சவுண்ட்ஸ் எப்படி வருது, அதுல இருந்து ஒரு வேர்டு மேக்கிங் இட்ஸ் ஓன் நேம், அதுல இருந்து ஒரு நேமை வந்து உருவாக்குறது. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்றாங்க, தட் இஸ் டு சே is donated by the word formed in imitation of sound. அதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா imitation of sound அப்படின்னு சொல்றாங்க. அந்த சவுண்டை இமிட்டேட் பண்ணி அதுல இருந்து வேர்ட்ஸ் நமக்கு கிடைக்குது, அந்த வேர்ட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது, அந்த வேர்ட்ஸ் உருவாகுது. இப்படிதான் வேர்ட்ஸ் வந்து உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு கான்செப்ட். அதே டாக்டர் முரே வந்து என்ன சொல்றாருன்னா எக்கோயிக் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. அந்த வேர்ட்ஸ் நம்ம பேசும்போது சவுண்டு கொடுக்கும் போது அந்த சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது அந்த எக்கோ வருது, அந்த எக்கோல இருந்து தான் வேர்டு வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது டாக்டர் முரே வந்து நம்ம கொடுக்கறது. ஸோ அப்படி இதில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்து இந்த அனமட்டோஃபியாவில், இந்த இமிட்டேஷன் சவுண்ட்ஸில், இந்த எக்கோயிக் ப்ராசஸில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் வந்திருக்குங்கிறதான் இதில் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ அடிஷனாக எல்பி ஸ்மித் வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஒரு அனெக்டோட் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, this means of the word making is illustrated by the old story of the foreigner in China. சைனாவில் ஒரு ஃபாரினரை வச்சு அவர் ஒரு ஓல்டு ஸ்டோரி, அவர் ஒரு பழைய கதையை வச்சு அவர் வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதில் he was sitting to a covered a dish, inquired quack quack and was promptly answered by bow wow from the Chinese attendant. ஸோ ஒரு ஃபாரினரு சைனாவில் அவருடைய அட்டண்டன்கிட்ட அவர் கொஷின் என்கொயரி பண்ணுறாரு. அதுக்கு அவருடைய அட்டண்டன்ட் வந்து என்ன பண்ணுறாரு, ரிப்ளை பண்ணுறாரு, குவாக் குவாக் பவ். ஸோ இந்த மாதிரிலாம் அவர் வந்து ரிப்ளை பண்ணுறது, அந்த ஆன்சர் பண்ணுறது, இந்த சவுண்ட்ஸை வச்சு தான் வேர்ட்ஸ் வந்து வருது அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து அந்த ஸ்டோரி நமக்கு சொல்கிறாங்க. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னேக்கு, நமக்கு பாம்பு எல்லாருக்கும் தெரியும், அது அந்த சவுண்டு பார்த்தீங்கன்னா இஸ்ஸிங் சவுண்டு, அந்த சீர்றது, இந்த பாம்பு ரொம்ப படம் எடுத்து அந்த நம்ம சீரும் போது அது சவுண்ட் விடுது இல்லைங்களா, தட் இஸ் இஸ்ஸிங் சவுண்ட். ஸோ அதுல இருந்து அந்த இஸ்ஸுங்கிற வேர்டு வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட். அதே தான் அந்த சைனீஸ் அட்டண்டன்ட் அவர் கொடுக்குற பவ் பவ், இந்த நாய் குறைக்கிற சவுண்டு மாதிரி, நாய் குறைக்கும் இல்லைங்களா, the dog is barking, தான் பவ் குவாக் குவாக் சவுண்டு. இந்த மாதிரி சவுண்டுல இருந்த இதுக்கு பேர் தான் இமிட்டேஷன் ஆஃப் சவுண்டுன்னு சொல்றோம். ஸோ இப்படி தான் வந்து வேர்ட்ஸ் வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்கோயிக் வேர்ட்ஸ்லாம் வந்து பாருங்க, பேங், பூ, பூம், புஷ், கேக்கிள், சீப், கிளிக், ஃபிஷ், கிகிள், ஹம், நம்பர், பாப், குவாக், ரம்பிள், சிம்மர், ஜிசில், சிக், டிடர், ட்விட்டர், விர், விஷ், டிங் டாங், ஃபிளிப் ஃப்ளாப், ஹிஹோ, பிங் போங், போம் போம், டிக்டாக், விப், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இந்த இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ்ல இருந்து வந்தது தான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நைட்டிங்கேல் சாங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா புல்புல், ஜக் ஜக், விட் விட், இது எல்லாமே வந்து இந்த எக்கோயிக் வேர்ட்ஸ். The word bang was originally rendered by the word bounce. இந்த பேங்க்ங்கிற வேர்டு பவுன்ஸ்ல இருந்து வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிங் டாங்கு, கிளிங் கிளாங்கு, சிப் ஷாப் இப்படி இருக்கு இல்லைங்களா, இந்த காம்பவுண்டாக வருது இல்லைங்களா, ஜாயினிங்கில் ரெண்டு வேர்ட்ஸ் வருது இல்லைங்களா, இதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா லாங் வவல்ஸ் சஜஸ்ட் ஸ்லோவர் மூவ்மெண்ட்.
லாங் வவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து அதனுடைய மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவர் ஆகும். எதை விட ஷார்ட் வவலை விட லாங் வவலோடைய மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதில் சொல்றாங்க. அதான் வந்து டிங் டாங். இந்த டிங்குங்கிறது ஷார்ட், டாங்குங்கிறது லாங். டிங் டாங். அதே மாதிரி தான் கிளிங் கிளாங்க், கிளிங் கிளாங், சிப் சாப். இதுல அவங்க சொல்ற விஷயத்த தெளிவா இன்னொரு முறை சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த லாங் வவல்ஸ் வந்து இதுல என்ன பண்ணுதுன்னா அதனுடைய மூவ்மெண்ட் வந்து ஸ்லோவா இருக்கு. ஷார்ட் வவலை விட லாங் வவலோடைய மூவ்மெண்ட் ஸ்லோவா இருக்குங்கிறதுக்காக அதை கொடுத்துருக்காங்க. அதை தான் வந்து டாங் இஸ் டீப்பர் இன் த சவுண்ட் தேன் டிங். டாங் டிங். இப்போ நம்ம வந்து அந்த டாங்கை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஸ்லோவர் மூவ்மெண்ட் ஆகும். அந்த டிங்கை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் வேகமா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் அந்த இடத்துல அவங்க சொல்றாங்க. அதான் டிங் டாங். அது மட்டும் இல்லாம இந்த இமிட்டேஷன் ஆஃப் சவுண்ட்ஸ்ல என்னென்ன லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க கீழே. ஃபார் எக்ஸாம்பிள் QU. இந்த சவுண்ட் ஆக்சுவலா இது ஒரு கான்சனன்ட். இது எதை எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ஐடியா ஆஃப் ஷேக்கிங், ட்ரம்பிளிங். ஒரு ஷேக் பண்ற மாதிரி, ஒரு ட்ரிம்பிள் பண்ற மாதிரி வருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேர்ட்ஸ் பாருங்க கீழே கொடுத்துருக்காங்க. குவ, குவார், குவாமேர். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேக் பண்ற மாதிரி, ஒரு ட்ரம்பிள் பண்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி பிஎல். இந்த வேர்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா the breath is involved. நம்மளுடைய breath அப்படியே வாங்குது. அதான் inflation and impetus அப்படின்னு நம்ம சொல்றோம். வேர்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. flap, boulder, blast, blow. இப்போ நம்ம breath அப்படியே உள்வாங்கி அப்படியே கொடுக்குது. ஸோ அதை தான் வந்து inflation or impetus அப்படின்னு சொல்றாங்க. அது கீழே இன்னும் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. blister, blot, blob. The blow and blast indicate explosive movement. அதாவது எக்ஸ்ப்ளோசிவ்னா அப்படியே அந்த காத்து அப்படியே வெடிச்சு வெளியே வர மாதிரி. blow அந்த சவுண்ட் ப்ளோசிவ் சவுண்ட் மாதிரி வரதுனால அது வந்து ப்ளோசிவ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே FTல வர வேர்ட்ஸ் என்னன்னு சொல்றாங்க. கிளம்சி மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. flop, flounder. flounder அப்படின்னா ஹரிட் ஆக்ஷன், வேகமான ஒரு செயல்பாடு. flash, flee, flicker, fling. இது வந்து கிளம்சி மூமெண்ட். FTனா கிளம்சி மூமெண்ட். அதே GR dissatisfaction. dissatisfaction அதான் dissatisfaction அப்படின்னு நம்ம சொல்றோம். groan. dissatisfied அப்படின்னா திருப்திகரமா இல்லை. அதுதான் வந்து groan. groan, grouse, grudge, grumble, grunt அப்படிங்கிற வேர்ட்ஸ். அடுத்து SCR. இது வந்து இட்ஸ் a sense of outcry அப்படின்னு நம்ம சொல்லுவோம். sense of outcry. scream, screech. screamனா வீச்சுன்னு கத்துறது, அதான் outcry. அதே மாதிரி கா பா கான்சனன்ட். அதை வந்து என்னன்னு சொல்றாங்க. abrupt ending movement அப்படின்னு சொல்றாங்க. abrupt ending movement. click, clip, clop, slap, snip, snap. உதாரணத்துக்கு ஸ்லாப், ஒருத்தவங்கள ஸ்லாப் பண்றோம், அரைகிறோம், abrupt ending. அடுத்து SH. இது வந்து ஸ்லோ எண்டிங் ஆக்ஷன். dash, smash, splash அப்படின்னு வர வேர்ட்ஸ். ஸோ இப்படி தான் இந்த இமிட்டேஷன்ல தான் இந்த வேர்ட்ஸ் வொக்காபுலரிஸ் வந்து உருவாயிருக்குங்கிறதுக்காக இந்த டீடைல் கொடுத்துருக்காங்க. இதுல இன்னும் கொஞ்சம் லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல MP அப்படின்னு இருக்கு. இந்த MPங்கிறது வந்து பாருங்க சென்ஸ் ஆஃப் டல்லர் அண்ட் ஹெவியர் சவுண்ட். பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லா இருக்கும், ஆனா சவுண்ட் நல்லா ஹெவியா இருக்கும். ஸோ அதை தான் MP அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பம், டம், பிளம், லம் அப்படிங்கிறது. அடுத்து STங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டியா இருக்குங்கிறாங்க, நிலையான தன்மை. அதுதான் வந்து ஸ்டெபிலிட்டி. ஸ்டேபிள், ஸ்டேஜ், ஸ்டால், ஸ்டாஞ்ச்,
stand, statue, stay, steadfast, still. இந்த எல்லாமே வந்து STல வரக்கூடிய vocabularies words. அடுத்து WH sound. இதை வந்து subdued sounds அப்படின்னு சொல்றாங்க. அதான் விசில் அடிக்கிறது. whisper, whispering, மெதுவா காதோட காதை வச்சு பேசுறது, அதான் வந்து விஸ்பரிங். ஒயர் விஸ்பரிங் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அது. ஸோ இப்படிதான் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் இமிட்டேஷன் மூலமா, இமிட்டேட்டிங் சவுண்ட்ஸ் மூலமா வொக்காபுலரிஸ் வந்து உருவாகிருக்கு அப்படிங்கிறது தான் இது ஃபர்ஸ்ட் டாபிக். இதுல செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஷார்டனிங் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா இது அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கிளிப்டு வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெரிய வேர்டை சுருக்கி சின்ன வேர்டா சொல்றது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸாமினேஷன், அதான் வந்து உண்மையான ஒரு வேர்டு. பட் அதை நம்ம இன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம், எக்ஸாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பஸ்ஸில் நிறைய ட்ராவல் பண்ணுறோம். ஆக்சுவலாக பஸ்ஸோட ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஓம்னிபஸ். அதே மாதிரி சயின்ஸ் லேபு, ஃபிசிக்ஸ் லேபு, கெமிஸ்ட்ரி லேப்லாம் நம்ம வந்து பேசியிருப்போம். அது ஆக்சுவலாக ஒரிஜினல் பெரிய நேம் வந்து பார்த்தீங்கன்னா லெபார்டரி. இந்த லெபார்டரியை தான் நம்ம லேபுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸுங்கிற சப்ஜெக்டை தான் நம்ம வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி தான் வந்து ஃபோட்டோகிராஃபை ஃபோட்டோன்னும், பைசைக்கிளை பைக், சினிமோட்டோகிராஃப் வந்து சினிமா, மொபைல் வல்கஸை வந்து மாப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மைக்ரோஃபோனை மைக்குன்னு சொல்கிறோம், கேப்ரியோலெட்டை கேப் அப்படின்னு சொல்கிறோம், டாக்ஸி மீட்டர் கேப்ரியோலெட் அதை வந்து டாக்ஸின்னு நம்ம சொல்கிறோம், ஃபெனட்டிக்கை வந்து ஃபேன் அப்படின்னு சொல்கிறோம், பியானோ ஃபோர்ட்டே தான் பியானோன்னு சொல்கிறோம், ஜுவாலஜிக்கல் கார்டன்ஸை தான் வந்து ஜூ அப்படின்னு சொல்கிறோம், சப்மரைன் வெசலை தான் வந்து சப்மரைன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் கிளிப்டு வேர்ட்ஸ். பெரிய வேர்டை சுருக்கி சின்ன வேர்டாக சொல்கிறது, அதுக்கு பேர் தான் கிளிப்டு வேர்ட், இல்லைனா ஷார்டனிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மிஸ்டர் ஸ்டூவர்ட் ராபர்ட்சன் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்ட்ரெஸ்டிங்லி பாயிண்ட்ஸ் அவுட் இன் ஹிஸ் புக் த டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ். மிஸ்டர் ஸ்டூவர்ட் ராபர்ட்சன்ங்கிறவர் டெவலப்மெண்ட் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிக்கருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹாலிக் லிக்கர் இருக்கு இல்லைங்களா, அதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிளிப்டு வேர்டை தான் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறார். இப்போ நான் ஜின்னுன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அதனுடைய முழு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஜினிவா. பிராண்டின்னு சொல்கிறோம், அதனுடைய முழு நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டி வைன். ரம்முன்னு சொல்கிறோம், அதனுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரம் புல்லியன். விஸ்கின்னு சொல்கிறோம், அதனுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்க் பாக். கிராக் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு, அதை வந்து பார்த்தீங்கன்னா குரோகிராம். ஹாக் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஹாக்மோர். ஸோ இப்படி தான் வந்து இந்த ஆல்கஹாலிக் வேர்டுமே வந்து நம்ம கிளிப்டு வேர்டாக பயன்படுத்திட்டு இருக்கோம், ஷார்டனிங்காக பயன்படுத்திட்டு இருக்கோம்னு சொல்லுவோம். லாட்டின் ஃப்ரேசஸ் ஆர் ஆல்சோ யூஸ்டு. இதில் லாட்டின் ஃப்ரேசஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அதான் வந்து குவாரம் அப்படின்னா ஆஃப் ஹூம்னு அர்த்தம். அஃபிடவிட் நிறைய ஜுடிஷரியில் யூஸ் பண்ணுறது அஃபிடவிட். எஸ் ஓன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து சப்போனா, அது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் பெனாலிட்டி. பெனாலிட்டினா ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து வீட்டோ, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஐ ஃபார்பிட் அப்படின்னு மீனிங். ஸ்டேட்டஸ்கோ ஆன்டிபெல்லம், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் எக்ஸிஸ்டிங் பிஃபோர் வார் அப்படின்னு மீனிங். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வொக்காபுலரிஸ் டெவலப் ஆச்சு, எப்படி உருவாக்குனாங்க, வேர்ட் மேக்கிங் அப்படின்னா உருவாக்குறது, எப்படி உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது இந்த செகண்ட் டாபிக். இந்த செகண்ட் டாபிக் ஷார்டனிங்லேயே வந்து ப்ராட்ல என்ன அப்சர்வ் பண்ணுறாரு அப்படின்னா, அது மிடில் இங்கிலீஷ் பீரியடில் ஏர்லி மாடர்ன் இங்கிலீஷ் பீரியடில் ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, ஒரு வேர்டை வந்து வேகமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அதை ஃபர்ஸ்ட் இனிஷியல் வவல் வந்து ட்ராப் அவுட் ஆகுது. இனிஷியல்னா ஃபர்ஸ்ட் வர வவல் வந்து என்ன ஆகுது, ட்ராப் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு பாருங்க, சைஸுங்கிற வேர்டு ஆக்சுவலாக அது எதிலிருந்து வந்திருக்கு, ஆசிஸ். அந்த ஆஸ் சவுண்டு அதான் வந்து இனிஷியல் வவல், ஃபர்ஸ்ட் வவல், அது வந்து ஆக்சுவலாக ட்ராப் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. அதே மாதிரி தான் டெண்டுங்கிற வேர்டு எதிலிருந்து வந்திருக்கு, அட்டெண்ட். மெண்டுங்கிற வேர்டு எதிலிருந்து வந்திருக்கு, அமெண்ட். ஃபெண்ட் எதிலிருந்து வந்திருக்கு, டிஃபெண்ட்.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய அந்த முழு வேர்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் வவல் இனிஷியல் வவல் ட்ராப் அவுட் ஆகிருக்குங்கிறதுக்காக இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஃபென்ஸ் ஃப்ரம் டிஃபென்ஸ், ஸ்பைட் ஃப்ரம் டிஸ்பைட், ஸ்போர்ட் ஃப்ரம் டிஸ்போர்ட் அண்ட் வி ஃப்ரம் என்விங்கிறது ஆக்சுவலாக அது லாட்டின் வேர்டு. ஸோ இதுதான் வந்து இந்த ஷார்டனிங் செகண்ட் டாப்பிக்கில் ப்ராட்லே அப்சர்வ் பண்ண விஷயம். நெக்ஸ்ட் the growth of vocabularyல third topic words coined from initials. இததான் வந்து நம்ம வந்து அப்ரிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் வந்து வேர்ட்ஸ் வந்து உருவாயிருக்கு, வொக்காபுலரிஸ் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இது ஒரு டாபிக்கா கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். யுனெஸ்கோ யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி தான் பிஏ அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். எம்ஏ வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம்எல்ஏவை மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் சிஐடி, ஐஓயு, பிபிசி, ஏஐஆர், ஜிபிஓ இதெல்லாம் ஆக்சுவலாக புக்கிலேயே உங்களுக்கு கொடுத்தது. இது வந்து நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காகவும் நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களே ஆன்சரை ஈஸியாக உங்களை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இந்த கெஸ்டாப்போ அப்படிங்கிறது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பாருங்க, கெகல்னே ஸ்டேட் போலீஸ், a name given to the state police in Nazi. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ், அந்த ஸ்டேட் போலீஸுக்கு அவங்க கொடுக்குற அந்த நேம் தான் வந்து கெஸ்டப்போ. அதே மாதிரி நின்காம்போப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டின் ஃப்ரேஸ். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நான் காம்போஸ் நெண்டிஸ் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா நாட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட், நாட் ஆஃப் த சவுண்ட் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே தான் வேர்ட்ஸ் காயின் ஃப்ரம் இனிஷியல்ஸ், அது அப்ரிவேஷன் நம்ம சொல்கிறீங்களா. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எம்பி எம்எல்ஏ பிஏ எம்ஏ பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான் இதுவும். நாட்டோ NATO, WRNS, NCERT, SCERT, DEO, NSA, IR, IPC, IAF, UPSC இது எல்லாமே வந்து ஒரு அப்ரிவேஷனா இருக்கு. இதுக்கு நீங்க வந்து ஒரு ஹோம்ஒர்க்காவே நீங்க பண்ண, நீங்களே ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கும் ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்த மாதிரி இருக்கும். நீங்களும் அந்த வேர்ட்ஸை வந்து உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி வரணுங்கிறதுக்காக இது நம்ம இந்த இடத்துல நாங்கள் ஆன்சர் கொடுக்கவே இல்லை, நீங்கள் கண்டுபிடிப்பீங்கிறதுக்காக. அடுத்து ஃபோர்த் டாபிக் பேக் ஃபார்மேஷன். பேக் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நவ், ஒரு நவுனை வந்து வேர்பா யூஸ் பண்ணுறது, ஒரு வேர்பை நவுனா யூஸ் பண்ணுறது, ஒரு ஜெரண்டை வந்து வேர்பா யூஸ் பண்ணுறது. ஜெரண்டுங்கிறது வேர்போட ஐஎன்ஜி வந்து அதுக்கு பேர் ஜெரண்டு. பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த டைண்டி காலம் பாருங்க, அக்ரோவலிங் அப்படிங்கிறது ஒரு ஜெரண்டு, வேர்போட ஐஎன்ஜி இருக்கு. ஸோ அதை வந்து எப்படி எழுதலாம், ஒரு நான் ஃபைனிட் வேர்பு டு க்ரோவல், அந்த ஐஎன்ஜியை கட் பண்ணிட்டு வேர்புக்கு முன்னாடி டூ போடுறோம், டு க்ரோவல். அதே மாதிரி சைட்லிங் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், சிடில் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி டாக்லிங் அதை வந்து என்னன்னு யூஸ் பண்றாங்க, டாக்கிள் அப்படின்னு யூஸ் பண்றாங்க. நெஸ்லிங் என்னன்னு என்ன சொல்றாங்க, நெசில். நெஸ்லிங் அப்படின்னா அந்த பறவை தங்குற கூடு, தங்குற, அதான் நெஸ்லிங், அதான் வந்து நெஸ்லே அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி நவுன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளூம், ஆனால் அதை அட்ஜெக்டிவாகவும் நம்ம க்ளூமின்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி க்ரீடுங்கிறது நவுனு, அதை நம்ம க்ரீடின்னு அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணலாம். அதே அடுத்து வந்து பாருங்க தேர்டோட அந்த டேபிள் இருக்காலாம், வேர்பை வந்து நவுனா யூஸ் பண்ணுறோம். டு பெக், பெக்குங்கிறது வேர்பு, ஆனால் அதை நவுனா பெக்கர். பெக்குனா பிச்சைடு, பெக்கர்னா பிச்சைக்காரன், அவ்வளோதான். ஒரு நவுனா யூஸ் பண்ணுறோம், பெயர் சொல்ல. நவுன் அப்படின்னா பெயர் சொல். அதே மாதிரி டு பெடில், பெட்லர். டு ஹாக், ஹாக்கர். டு எடிட், எடிட்டர். டு ரெஸ்ட்ரக்ட், ரெஸ்ட்ரக்ஷன். ரெசரக்ஷன் அப்படின்னா உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், அதான் வந்து ரெசரக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டு கான்ஸ்கிரிப்ட், கான்ஸ்கிரிப்ஷன். டு இன்ஸ்கிரைப், இன்ஸ்கிரிப்ஷன். டு சப்ஸ்கிரைப், சப்ஸ்கிரிப்ஷன். டு டொனேட், டொனேஷன். டு burgle, burglar. To enthuse, enthusiasm. To audit, auditor. To televise, television.
ஸோ ஒரு வேர்பை நவுனா யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு நவுனை வேர்பா யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் பேக் ஃபார்மேஷன். ஸோ இதில் ஒரு சின்னதாக ஒன்று சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிடில் இங்கிலீஷ் பீரியடில் ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க, பெஸ், பிஇஎஸ்சி. அதனுடைய மீனிங் என்னன்னா சிங்கிள் பீனட். அதனுடைய மீனிங் வந்து சிங்கிள் பீனட். நம்ம கிரவுண்ட் நட்டை தான் பீனட்னு நம்ம சொல்றாங்க. ஸோ த யூசேஜ் வாஸ் PEAE. But the people consider that PESE, அந்த பெஸ்ஸை, அதை வந்து என்ன அந்த PESE வந்ததுனால அந்த SEங்கிறத ஆக்சுவலாக அது ஒரு ப்ளூரல் ஃபார்மு அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாங்க. அப்படி ப்ளூரல் ஃபார்மாக நினைச்சதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேர்டை காயின் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. எப்படி உருவாக்குறாங்க? பி டேக்கிங் அப்படின்னு உருவாக்குறாங்க. ஸோ எப்படி இந்த பீனட்டுங்கிற வேர்டு வந்திருக்குங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி கொடுக்குறாங்க. பெஸ்ஸேங்கிற வேர்டு பியா மாறுது, அந்த பெஸ் எஸ்சிங்கிறது ப்ளூரல் மாதிரி இருக்கிறதுனால, ஏன்னா நிறைய வேர்ட்ஸ் வந்து எஸ்சி ப்ளூரல் வருது இல்லைங்களா, அதனால இதுவும் ப்ளூரலுங்கிற வந்துடும். அந்த கான்செப்ட்ல அவங்க பயன்படுத்துறதுனால அவங்க வேர்டை மாற்றி எப்படி காயின் பண்ணுறாங்க, பி டேக்கிங் அப்படின்னு மாத்துறாங்க. ஸோ இதோட தான் நமக்கு பீனட் கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த செர்ரிங்கிற வேர்டு நமக்கு எதுல இருந்து கிடைச்சிருக்குன்னா சர்ட்ஸ், CHERTS, அதுல இருந்தா நமக்கு செர்ரி கிடைச்சிருக்கு. இந்த டிடில் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு நேம், ப்ராப்பர் நேம். ஜெர்மி டிட்லர், அவருடைய பேர்ல இருந்தா அந்த டிடில்ங்கிற வேர்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மேஃபிக், மேஃப்ளிக், இந்த வேர்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு கோ வைல்ட் வித் ஜாய். ஜேம்ஸ் கென்னர் அப்படிங்கிறவர் ஒரு ஃபார்ஸ் ஒன்று எழுதினார், அதுக்கு பேர் ரைசிங் த விண்ட், ரைசிங் த விண்ட். அதே ஜிகே ஜெஸ்டர்சன் எழுதுறாரு, அவர் என்ன எழுதுறாரு, த விக்கெட் கிராசர் கிராசஸ் அப்படின்னு எழுதுறாரு. அதே ஜேகே ஸ்டீஃபன் பாரடிட் எழுதுறாரு, என்னன்னு எழுதுறாரு, த ரெடியாட்ஸ் சீஸ் ஃப்ரம் கிப்ளிங் அண்ட் ஹஹாட்ஸ் ரைட் நோ மோர் அப்படி எழுதுறாரு. ஸோ இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாமே இந்த பேக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த லிஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. growth of vocabularyல 5th டாபிக், அதுக்கு பேரு ஓல்ட் இங்கிலீஷ் வேர்டு அப்படின்னு சொல்றோம். இந்த ஓல்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படியே வந்து இப்போ மாடர்ன் இங்கிலீஷுக்குமே யூஸ் ஆகுது, அதுல இருந்து வேர்ட்ஸ் வந்து அப்சார்ப் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இந்த vocabularies வந்து growth ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக் இந்த இடத்துல இருக்கு. So the way by which many words have been derived by adding suffix is very interesting. அதாவது ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சஃபிக்ஸஸ் ப்ரிஃபிக்ஸஸ் வந்து இருந்திருக்கும், ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த ஓல்ட் இங்கிலீஷ் வேர்டு மாட், எம்ஓடி, மாடுங்கிறது தான் ஓல்ட் இங்கிலீஷ் வேர்டு. அதனுடைய மீனிங் வந்து இப்போ மூடு, MOODன்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு மென்டல் ஸ்டேட், இல்லை ஹார்ட், இல்லை மைண்ட், இல்லை ஸ்பிரிட், போல்ட்னஸ், கரேஜ். இந்த போல்ட்னஸ் கரேஜுக்கும் ஒரே மீனிங் தான், தைரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ப்ரைடு, ஹார்ட்டினஸ், இது எல்லாமே குறிக்கிறது தான் இந்த மூடு அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாருங்க, மூடு MOD கூட ING சேர்த்துனா மோடிங். அதுக்கு ஆக்சுவலாக என்ன மீனிங் அப்படின்னா ஸ்பிரிட்டட், போல்டு, ஹை மைண்டட், அரகன்ட், ஸ்டிப் நெக் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக இது ஒரு அட்ஜெக்டிவாக நம்ம பயன்படுத்துகிறோம். அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா நவுனை குவாலிஃபை பண்ண அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ்ஸ். அட்வர்ப் அப்படின்னா வேர்பை குவாலிஃபை பண்ண அதுக்கு பேர் அட்வர்ப். அடுத்து மோடு கூட IGLIC ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், மோடி கிளிக் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா மேக்னானிமஸ் அப்படின்னு அர்த்தம். அதே மோடு கூட IGLICE ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், மோடிக்ளைஸ் அப்படின்னா போல்ட்லி, ப்ரௌட்லி அப்படின்னு அர்த்தம். மோடு கூட IGNES ஆட் பண்ணா மோடிக்னஸ் அப்படின்னா மேக்னானிமிட்டி, ப்ரைடு அப்படின்னு அர்த்தம். அதே மோடிங் அது கூட IAN மோடு கூட கொண்டு வந்தா என்ன கிடைக்கும், மோட்ஜியன். இது வந்து verb, to bear oneself proudly.
அதே மோடு கூட ஃபுல் ஆட் பண்ணா மோட்ஃபுல் அட்ஜெக்டிவ் ஹகா அப்படின்னு மீனிங். மோடு கூட LIAS ஆட் பண்ணா மோட்லியாஸ் ஸ்பிரிட்லெஸ் அப்படின்னு அர்த்தம். So of the suffixes that are being employed now by, ness, ic, full, some, less, dumb, wise, ish, ship, hood descended from old English. ஓல்டு இங்கிலீஷ்ல இருந்தா இவ்வளோ சஃபிக்ஸஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு எக்ஸாம்பிள்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். லண்டனிஷ், சைல்டிஷ், ப்ளூயிஷ், பிளாக்கிஷ், குடிஷ் எல்லாமே வந்து ஓல்டு இங்கிலீஷ் தான். இதில் இருக்கக்கூடிய அந்த எல்ஒய் ஓல்டு இங்கிலீஷில் சஃபிக்ஸ் எல்ஐசி தான் எல்ஒய்யா மாறி இருக்கு அப்படிங்கிற. அதுக்கு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்லி, செகண்ட்லி, தேர்ட்லி, ஃபோர்த்லி, ஃபிஃப்த்லி நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, எல்ஒயில் முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து ஓல்டு இங்கிலீஷ்லேருந்து நமக்கு கிடைச்சது, அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் வேர்ட்ஸ் வந்து டெவலப் ஆகிருக்கு, வேர்ட்ஸ் வந்து க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காக இங்கே இந்த விஷயங்களை கொடுக்குறாங்க. இதுல 6th டாபிக் பேர் வந்து ஃபாரின் ஃபார்மேட்டிவ் மெஷினரி. ஃபாரின் ஃபார்மேட்டிவ் மெஷினரி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். இதில் எப்படி இந்த சஃபிக்ஸஸ் ப்ரிஃபிக்ஸஸ் வந்து ஆட் ஆகி அதில் எப்படி வொக்காபுலரிஸ் உருவாகிருக்கு, எப்படி இந்த வொக்காபுலரிஸ் வந்து நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் க்ரோத் ஆகிருக்குங்கிறது இதுவும் ஒரு பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ATION இது ஆக்சுவலாக ஒரு சஃபிக்ஸு. இது ஆக்சுவலாக நமக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்குன்னா ஃப்ரெஞ்சிலேருந்து கிடைச்சிருக்கு. ஃப்ரெஞ்சிலேருந்து டைரெக்டாக வரல, லாட்டின்லேருந்து ஃப்ரெஞ்சு, ஃப்ரெஞ்சிலேருந்து இங்கிலீஷ் வந்துருக்கு. ஆக்ஷன், ரெடிமேட் இதெல்லாம் வந்து அதிலிருந்து வந்தது தான். அதே மாதிரி ATIVE அது வந்து பார்த்தீங்கன்னா டாக்கட்டிவ், அன்டாக்கட்டிவ். அதே மாதிரி AGE, AL, மெண்ட் இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து வந்திருக்கு. போஸ்டேஜ், வித்ட்ரால், கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். IZE, IST, ISM, ITE இது வந்து நமக்கு வந்து ப்ரிஃபிக்ஸ் எங்கேருந்து கிடைச்சிருக்கு, சஃபிக்ஸ் எங்கேருந்து கிடைச்சிருக்குன்னா கிரீக்ல இருந்து. மாடர்னைஸ், ஃபால்மிஸ்ட், சோசியலிசம், சோசியலைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி TEEங்கிற சஃபிக்ஸ் எதிலிருந்து கிடைச்சிருக்குன்னா ஃபாரின் தான். எட்டர்னிட்டி, நவ் எட்டர்னிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பழைய வேர்டு எட்டர்னிட்டி, இப்போ நம்ம எட்டர்னிட்டின்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி AIRE, கிராஃப், விஷன், டைப், போன், லாக், கிராட், எயின், ஸ்கோப் இது எல்லாமே சஃபிக்ஸஸ் ஃபாரின். இதுல இருந்து நமக்கு என்னென்ன வேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க. கொஷனைர், ஆட்டோகிராஃப், டெலிவிஷன், சூப்பர்விஷன், ஸ்டீரோடைப், ஸ்டெனோடைப், டிக்டாஃபோன், டிராவலாக், ஆட்டோகிராட், கொகைன், நோவோகைன், டெலஸ்கோப். அதே மாதிரி NICE இதுல இருந்து துனிஸ் a little town அப்படிங்கிற வேர்டு நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி லிங், LING இது வந்து நோர்ஸோடைய சஃபிக்ஸ், அதுல இருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, கிங்லிங், பிரின்ஸ்லிங், ஸ்கொரலிங். லெட்டுங்கிறது பிரெஞ்சில இருந்து கிடைச்சது. ஸ்ட்ரீம்லெட், புக்லெட். ETTE நோவலெட், சிகரெட். ATE இந்த லாட்டின்ல இருந்து டைரக்டரேட், டாக்டரேட். EEங்கிற சஃபிக்ஸ் பிரெஞ்சில இருந்து நமக்கு கிடைச்சது. பேயி, ரெஃப்ரி, எக்ஸாமினி அப்படிங்கிறது. ERY இதுவும் பிரெஞ்சில இருந்தா, பேக்கரி, குக்கரி அப்படிங்கிற வேர்டு நமக்கு கிடைச்சது. அதே மாதிரி ARD இது வந்து பிரெஞ்சில இருந்து வந்தது. பிரெஞ்சில இருந்து டைரக்டா வரல, ஜெர்மன்ல இருந்து பிரெஞ்சு, பிரெஞ்சில இருந்து நமக்கு அப்படி வந்திருக்கு. கவர்டு, லோலார்டு. அதே மாதிரி ESQUE பிகாரஸ், பிகாரஸ் நாவல் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி ADE கேஸ்கேட், கேவல்கேட். ISM, ISM, IZE, IC, ANCE, ESS இந்த சஃபிக்ஸ்லாம் வந்து லாட்டின்ல இருந்து கிரீக்கு, கிரீக்ல இருந்து டைரக்டா நமக்கு. ஃபார்பெரன்ஸ், காடஸ். அதே மாதிரி ANTE, AMPI, ப்ரீ, போஸ்ட், அப்பர், சூப்பர், ஜப், ரெப்ரோ, கவுண்டர், சர்க்கம் இதெல்லாம் நமக்கு லாட்டின்ல இருந்து கிடைச்சது. இந்த ப்ரீங்கிறது ஆக்சுவலா ப்ரீஃபிக்ஸ் முன்னாடி வருது, அதான் ப்ரீ எக்ஸாமினேஷன். அதே மாதிரி போஸ்ட் மார்டம், போஸ்ட்ங்கிறது ப்ரிஃபிக்ஸ். ப்ரிஃபிக்ஸ்னா முன்னாடி ஆட் பண்றோம், சஃபிக்ஸ்னா பின்னாடி ஆட் பண்றோம்.
ஆன்டிடேட்டு, ஆம்பிவேலன்ஸ் இதெல்லாம் வந்து சஃபிக்ஸில் வருது. நெக்ஸ்ட் யூஎன் லாட்டின்லேருந்து வந்திருக்கு, அன்சூட்டபிள், அன்க்ளோரியஸ். ஹைபர், சூடோ, நியோ, டயா, மெட்டா, புரோட்டோ இது எல்லாமே வந்து சஃபிக்ஸஸ். ஹைப்பர் டென்ஷன், சூடோனிம், நியோகிளாசியம், டயாமீட்டர், மெட்டானாலிசிஸ், புரோட்டோபிளாசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோங்களா. அதே மாதிரி வேர்ட்டுங்கிறது சஃபிக்ஸ். கன்வெர்ட், பெர்வெர்ட், ரெட்ரோவெர்ட், கண்ட்ரோவெர்ட், இன்வெர்ட், ரீ அண்ட் டிஸ், ரீ அண்ட் டிஸ் இது எல்லாமே ப்ரிஃபிக்ஸ். டிசால்வ், டிஸ்கார்ட், டிஸ்ஹெல்த், டிச்சாரிட்டி. ஸோ இப்படி இந்த ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் மூலமாக நமக்கு வொக்காபுலரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி என், எம் இந்த சஃபிக்ஸ் வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து வந்தது. என்டீர், எம்போடி, எம்பாக், என்ஷியோர். ஆன்டி, ப்ரோ, கோ, சப், இன்டர், நான் இதெல்லாமே ப்ரிஃபிக்ஸஸ். கிரீக்லேருந்து நமக்கு வந்தது. கோ எடிட்டர், சப்லெட், இன்டர்லாக், நான் கண்டக்டர் இதெல்லாம் வந்துருக்கு. அதே மாதிரி இந்த வேர்ப் வந்து பாருங்க, வெல்கம்யா, VILCUMIAU. ஆக்சுவலாக இதுக்கு என்ன மீனிங்னா டு வெல்கம் அப்படின்னு அர்த்தம். அதே வில்கோமா அப்படின்னா வெல்கம் அ கெஸ்ட், கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுறது. அதே வந்து பார்த்தீங்கன்னா ஐசினா இக், வெல்குமோட் அப்படின்னா ஐ வெல்கம்டு யூ அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வேர்ட்ஸ் வந்து உருவாகிருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் ஒரு லிஸ்ட் ஒன்று கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த செல்டம், SELTM அதில் இருந்து தான் டு செட்டுங்கிற வேர்டு நமக்கு கிடைச்சிருக்கு வேர்பு. அதே மாதிரி அசட்டம்ங்கிறதுல தான் பிளேஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. பிசட்டம்ல வந்து அப்பாயிண்ட்ங்கிற வேர்டு கிடைச்சிருக்கு. ஃபார்சேட்டன்லேருந்து அப்ஸ்ட்ராக்ட், ஃபோர்செட்டான்ங்கிறத பிளேஸ் பிஃபோர். கெசட்டன்லேருந்து பீப்புள், செட்டன் அப்படிங்கிறது அஃப்ளிக்ட், அவுசேட்டன்ங்கிறது அப்ரஸ், டூ செட்டம் அப்படிங்கிறது டிஸ்போஸ், அன்சேட்டம்ங்கிறது புட் டவுன், வித் சேட்டம்ங்கிறது ரெசிஸ்ட். ஸோ இதெல்லாம் முக்கியம். இப்போ இந்த லிஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட் 1 or 2 times நம்ம கோ த்ரூ பண்ணால் போதும். மெமரைஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. சும்மா எடுத்து கோ த்ரூ பண்ணோம்னா இந்த வேர்ட்ஸ் ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும், நல்லா மைண்டில் நிற்கிற வரைக்கும் நம்ம ரீட் பண்ணாவே போதுமானது. ரொம்ப ரிஸ்க் எடுத்து படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதே 6th டாபிக்ல ஃபாரின் ஃபார்மேட்டிவ் மெஷினரிங்கிற டாபிக்ல FT வுட் என்ன சொல்றாருன்னா, ஒரு பார்ட் ஆஃப் ஸ்பீச் வந்து இட் ஷுட் பி யூஸ்ட் ஆஸ் அனதர் பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டுங்கிறது கன்ஜங்ஷன், பட் அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். ஆனால் மீ நோ பட்ஸ், காது குடையிற பட்ஸ் கூட நம்ம பட்ஸ்ன்னு தானே சொல்றோம். ஸோ கன்ஜங்ஷனாகவும் யூஸ் ஆகுது, நவுனாகவும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதே மாதிரி பார்க்கு அப்படிங்கிறது நவுனு. ஆனால் டு பார்க் அ வெஹிக்கிள், வண்டியை பார்க் பண்ணுங்கிறது வேர்பு. அதே மாதிரி தான் பாக்கெட்டுங்கிற வேர்டு நவுனாவும் யூஸ் ஆகுது, வேர்பாவும் யூஸ் ஆகுது. இம்போர்ட்டுங்கிறது நவுனாவும் யூஸ் ஆகுது, வேர்பாவும் யூஸ் ஆகுது. பெர்மிட் நவுனாவும் யூஸ் ஆகுது, வேர்பாவும் யூஸ் ஆகுது. சப்ஜெக்ட், கன்வெர்ட், கான்ட்ராக்ட் இதெல்லாம் நவுனாவும் யூஸ் ஆகுது, வேர்பாவும் யூஸ் ஆகுதுங்கிறதுக்காக அவர் சொல்றாரு. ஸோ நார்மலாக ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து அனதர் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சாகவும் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்காக. இதில் சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நவுனாவும் யூஸ் ஆகுதுங்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரின்சிபால்ங்கிற அட்ஜெக்டிவ் வந்து நவுனாவும் நமக்கு யூஸ் ஆகுது. சப்மரைன் வெசல், சப்மரைன். வயர்லெஸ் டெலிகிராஃபி, வயர்லெஸ். பேனிக், ஃபியர், பேனிக். எக்ஸாக்யூட்டிவ் பர்சன், எக்ஸாக்யூட்டிவ். ஆக்சுவலாக எக்ஸிக்யூட்டிவ் நம்ம சொல்லுவோம், அதோட ஒரிஜினல் ப்ரொனன்சியேஷன் வந்து எக்ஸாக்யூட்டிவ். ஸோ ஒரு அட்ஜெக்டிவ் நமக்கு நவுனாவும் யூஸ் ஆகுது, ஒரு நவுன் வேர்பாவும் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் அவருடைய கான்செப்ட், அவர் கண்டுபிடிச்ச அந்த ப்ராசஸ். growth of vocabularyல 7th டாபிக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீனிங் அப்படின்னு பார்க்குறோம். அந்த மீனிங் எப்படி ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு vocabularyக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லிட்ரரிங்கிறது இட் இஸ் ரிலேட்டட் டு லிட்ரேச்சர், இலக்கியத்தை சம்மந்தப்பட்டது லிட்ரரின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் பென் ஜான்சன் டைமில் இந்த லிட்ரரிக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஆல்பபெட்டிக்கல் அப்படின்னு அர்த்தம். அதே தான் மேனுஃபேக்சரர். மேனுஃபேக்சர்னா இன்னைக்கு என்ன மீனிங் அப்படின்னா
the things are made by machine. மெஷினை கொண்டு பொருட்களை உருவாக்குறது தான் மேனுஃபேக்சரர். ஆனால் பழைய மீனிங் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இட் ஷுட் பி மேட் பை ஹேண்ட். கையினால் உருவாக்கப்பட்ட பொருள் அதுதான் வந்து மேனுஃபேக்சரர். அதே மாதிரி தான் ரேடிக்கல். ரேடிக்கலுக்கு வந்து பழைய மீனிங் வந்து ஆக்சுவலாக வந்து என்னது, தரவு அப்படின்னு அர்த்தம். ஆனால் இப்போ ரெவல்யூஷனரி, புரட்சி பண்ணுறது, அதான் ரேடிக்கல். அதே மாதிரி தான் பிளண்டர். பிளண்டருக்கு இப்போ மீனிங் வந்து ராப், திருடுறது. ஆனால் பழைய மீனிங் ஹவுஸ் ஹோல்டு எஃபெக்ட்னு அர்த்தம். ப்ரொபகேண்டா இப்போ வந்து பொலிட்டிக்கலாக நம்ம பயன்படுத்துகிறோம். ஆனால் முன்ன அது என்ன மீனிங் அப்படின்னா, மிலிட்ரியா, ஆர்மியை குறிக்கிறதுக்காக அந்த ப்ரொபகேண்டா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மீனிங். இந்த சிங்குபேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு புது வேர்டு எப்படி உருவாகுது அப்படின்னா, அந்த வேர்டில் இருக்கக்கூடிய இன்டர்சேஞ்சிங் த வவல் அண்ட் கான்சனன்ட், அந்த வேர்டில் கான்சனன்ட்டும் வவலும் இன்டர்சேஞ்ச் ஆகும்போது நமக்கு ஒரு புது வேர்டு கிடைக்குது. அந்த மெத்தடுக்கு பேர் தான் சிங்குபேஷன். அதுவும் இன்னும் நல்லா டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா, அந்த வேர்டில் இருக்கக்கூடிய வவல் வந்து எலைட் ஆயிரும், பிரிஞ்சிரும். இப்போ எல்ஸ்ன்னு பாருங்க, இஎல்இஎஸ், இஎல்இஎஸ், அந்த இஎல்லுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இ வந்து எலைட் ஆயிடுது, பிரிஞ்சிருது. அந்த கான்சனன்ட் அப்படியே வருது, எஸ். அப்போ அந்த எஸ் கூட எஸ்இ ஆட் ஆகுது, அதான் இஎல்இஎஸ், எல்ஸ். இப்போ நமக்கு என்னன்னு கிடைக்குது, இஎல்எஸ்இ அப்படின்னு கிடைக்குது. அதே மாதிரி தான் ஓஎன்இஎஸ், ஒன்ஸ், அது நமக்கு இப்போ என்னவா யூஸ் பண்றோம், ஓஎன்சிஇன்னு யூஸ் பண்றோம். அப்போ அந்த பழைய வேர்டில் இருக்கக்கூடிய ஓஎன்இ, அந்த இ வந்து எலைட் ஆகி இஸ், சிஇ நமக்கு கிடைக்குது. அந்த இஸ்ஸுக்கு பதில் சிஇ கிடைக்குது. ஸோ அதுதான் அந்த வவல் இஸ் எலைடட். கான்சனன்ட்ஸ் ஆன் எய்தர் சைட் ஆஃப் இட் ஆர் ரன் டுகெதர். அதுக்கு அடுத்த வர கான்சனன்ட் நமக்கு அப்படியே கண்டினியூட்டி ஆகுது அப்படிங்கிறதான் இந்த சிங்குபேஷனோடைய முழு அர்த்தம். ஸோ இப்படி தான் நமக்கு வந்து வொக்காபுலரி வந்து நமக்கு கிடைச்சிருக்குங்கிறதுக்காக இந்த ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஹென்ஸ், ஹென்ஸ், ஃபோலோன், ஃபோலோன், ஓரன், ஓன், ஷோரன், ஷோன், போரன், பான், இந்த மாதிரி வேர்டு எல்லாமே எப்படி கிடைச்சிருக்குங்கிறதுக்கு இந்த சிங்குபேஷனுங்கிறது ஒரு மெத்தட். இந்த மெத்தடும் இந்த growth ஆஃப் வொக்காபுலரிக்கு ஒரு ரீசன் அப்படிங்கிறதுக்காக இங்க ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த growth ஆஃப் வொக்காபுலரியில 9th டாபிக் டெலஸ்கோப்பிங். இந்த டெலஸ்கோப்பிங்கிறது இப்போ நம்ம பார்த்த சிங்குபேஷன்ல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகுது. சிங்குபேஷன் இன்னொன்று பார்ப்போம், காம்போசிஷன் ஒன்று பார்ப்போம், அதுல இருந்து இது கொஞ்சம் டிஃபர் ஆகுது, வேரியேஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக டெலஸ்கோப்பிங்கில் வந்து என்ன அப்படின்னா, அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஜாம் ஆயிடுது. ரெண்டு வேர்டை நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஜாம் ஆகி வேற வேர்டு கிடைக்குது. இப்போ டூ ஆன், இந்த டூ ஆனை ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டூ ஆன், டூ ஆன், டான், டான் நமக்கு கிடைச்சிருது. அதே மாதிரி இந்த டூ ஆஃப், ஓஎஃப்எஃப் ஆஃப், இந்த டூ ஆஃபை சேர்த்தி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டூ ஆஃப், டூ ஆஃப், அது டாஃப்னு மாறிடுது. அதே மாதிரி தான் இந்த டூ அவுட், டூ அவுட், இதை நம்ம சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது டூ அவுட், டூ அவுட் வந்து டவுட்னு மாறிடுது. இப்படி தான் நமக்கு வந்து வேர்ட்ஸ் கிடைச்சிருது. இந்த டான், டாஃப், டவுட், அதே மாதிரி அட்வான்ஸ், அலைவ், அலோன்ங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் இந்த டெலஸ்கோப்பிங் மூலமா தான் நமக்கு வந்து வொக்காபுலரி கிடைச்சிருக்குங்கிறதுக்காக இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. அடுத்து 10th டாபிக் வந்து மெட்டா அனாலிசிஸ். மெட்டா அப்படின்னா பியாண்டுன்னு அர்த்தம், பியாண்ட் அனாலிசிஸ், அதான் மெட்டா அனாலிசிஸ். ஆக்சுவலா இது ஒரு கிரீக் டேர்ம். இதுக்கு வந்து ரீ அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம், டிஃபரண்ட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ நேடர், அந்த ஆ நேடரை நீங்கள் சேர்த்து படிக்கும் போது ஆ நேடர், ஆன் நேடர், ஆன் ஆடர் அப்படி மாறிடுது. அ நெப்ரான், ஆ நெப்ரான், ஆன் அப்ரான், ஆன் அப்ரான் அப்படின்னு மாறிடுது. அ நோரஞ்ச், நாரஞ்ச், அதை நீங்க சேர்த்து கண்டினியூவா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஆன் ஆரஞ்ச் அப்படின்னு வருது. சில வேர்ட்ஸ் ரிவர்சலாகவும் நமக்கு மீனிங் கொடுக்கும். ஆன் அவுட், ஆன் அவுட், அது வந்து நமக்கு என்ன கிடைக்குது, ஆன் நியூட் அப்படின்னு கிடைக்குது. ஆன் ஈக்நேம், ஆன் ஈக்நேம், அது வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா ஏ நிக் நேம் அப்படின்னு கிடைக்குது.
Apart from this, owing to hasty pronunciation, some mistakes are made. நம்ம ரொம்ப வேகமா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சில மிஸ்டேக்ஸ் கூட நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம 10 eggs 10 முட்டைகள் இதை நம்ம வேகமா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது T-nex அப்படின்னு நமக்கு வந்து அது கேட்கும், அது மாதிரி மாறிடுது. சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அப்படி நம்ம வேகமா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது சயின்ஸ் அண்ட் டாட்ஸ்னு மாறிடுது. ஃபிளாஷிங் ஐ அதை வேகமா ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஃபிளாஷிங் கை அப்படின்னு மாறிடுது. இதுதான் வந்து மெட்டா அனாலிசிஸ். இப்படிதான் நமக்கு வொக்காபுலரி growth ஆகிருக்கு. இதுவும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல 11th டாபிக் போர்ட்மேண்டிவ் வேர்ட்ஸ். இந்த போர்ட்மேண்டிவ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பிளண்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிளண்டட் வேர்ட்ஸ் அப்படின்னா ரெண்டு வேர்டை சுருக்கி ஒரே வேர்டா எழுதுறது, அதுக்கு பேர் தான் வந்து பிளண்டட் வேர்ட்ஸ். இதை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிற லிஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. லூயிஸ் கேரல் அப்படிங்கிறவரு அவருடைய நாவல்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. அதாவது த்ரூ த லுக்கிங் கிளாஸ் அப்படிங்கிற நாவல்ல அவர் இந்த போர்ட்மேண்டிவ் வேர்டு யூஸ் பண்ணியிருக்காரு. ஜேம்ஸ் ஜாய்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாவல் பினிகன்ஸ் வேக்கில் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. காரிலேவும் அவர் வந்து ஒரு வேர்டு காயின் பண்ணியிருக்காரு, அதான் வந்து கிக் மேனிட்டி. இந்த கிக் மேனிட்டிங்கிற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிக் இனுமேனிட்டி. அப்போ ரெண்டு வேர்டுல இருந்து ஒரு வேர்டு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ரெண்டு வேர்டை சுருக்கி ஒரே வேர்டா எழுதுறது, அதுக்கு பேர் தான் வந்து பிளண்டட் வேர்டு, போர்ட்மேண்டிவ் வேர்டு. அதே மாதிரி லூவிஸும் ஒரு வேர்டு இன்வென்ட் பண்ணியிருக்காரு, அதான் வந்து கேலம். இந்த கேலம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேர்டுல இருந்து வந்தது, கேலோ ட்ரைம். அதே மாதிரி தான் டிராஜிக் காமெடி, ட்ராஜடி காமெடியில இருந்தா நமக்கு வந்து டிராஜிக் காமெடி கிடைச்சது. மெலோ டிராமா, மெலடி டிராமாவில இருந்தா மெலோ டிராமா கிடைச்சது. எலக்ட்ரோக்யூட், எலக்ட்ரிக் எக்ஸிக்யூட், அதான் வந்து எலக்ட்ரோக்யூட். ரேடியோகிராம் அப்படிங்கிற வேர்டு ரேடியோ கிராமபோன்ல இருந்து கிடைச்சது. லஞ்ச் நம்ம மதியம் சாப்பிட்றது. லம்ப் அஞ்ச் கீழே நல்லா உட்காந்து குனிஞ்சு சாப்பிட்றது, அதான் வந்து லம்ப் அஞ்ச். மெக்கான் அப்படிங்கிற வேர்டு மட்டன் பேக்கன்ல இருந்து கிடைச்சது. ஸ்மாக், ஸ்மோக்கு, ஃபாக். பிரஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச். பிரேக்ஃபாஸ்ட்ங்கிறது காலையில் சாப்பிட்றது, லஞ்சுங்கிறது மதியம் சாப்பிட்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிலர் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட மாட்டான், லஞ்சும் சாப்பிட மாட்டான், இடப்பட்ட டைம் ஒரு 11-11:30க்கு சாப்பிடுவாங்க, அதுக்கு பேர் தான் பிரஞ்ச். நேவி சர்ட் அப்படிங்கிற வேர்டு எதுல இருந்து கிடைச்சதுன்னா நேவிகேஷன் சர்டிபிகேட்ல இருந்து கிடைச்சது. கமிட்டர்ன், கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ரெண்டு வேர்ட்ல இருந்து தான் கமிட்டர்னுங்கிற வேர்டு கிடைச்சது. இதுக்கு பேர் தான் போர்ட்மேண்டிவ் வேர்ட்ஸ், பிளண்டட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்ததுனால நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வொக்காபுலரியில் growth இன்க்ரீஸ் ஆகிருக்கு, வேர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது. அதுக்கு இது ஒரு ரீசன், இந்த போர்ட்மேண்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் growth ஆஃப் வொக்காபுலரியில் 12th டாபிக் கரப்ஷன் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். திஸ் மெத்தட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் இக்னரன்ஸ் ஆஃப் ஃபாரின் லாங்குவேஜஸ். இந்த மெத்தடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் லாங்குவேஜஸோடைய இக்னரன்ஸ், அறியாமையை பற்றி நம்ம பார்க்குறோம். இன் திஸ் மெத்தட் த வேர்ட்ஸ் ஆர் மேட் கரப்ட். இதில் வேர்ட்ஸ் வந்து கரப்ட் ஆயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள் த வேர்டு பிளடி. இன்னைக்கு நம்ம பிளடி ரோஸ்கல், பிளடி அப்படின்னு நம்ம திட்டுறோம். ஆக்சுவலாக அது வந்து அதனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து பார்த்தீங்கன்னா பை அவர் லேடின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் விட்சன், அதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் சண்டே அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம குட் பை அப்படின்னு சொல்லிடுறோம், யார்ட்டையா சண்டை போட்டோம்னா குட் பை அப்படின்றோம். ஆக்சுவலாக அந்த குட் பைக்கு என்ன மீனிங் அப்படின்னா காட் பி வித் அஸ் வித் யூ அப்படின்னு அர்த்தம். கடவுள் நம்மோடு இருப்பாராக அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அதான். அதே மாதிரி தான் ஜியோபார்டி, ஆக்சுவலாக வந்து ஒரு ரிஸ்கி கேம் ஜியோ பார்ட்டி, அது வந்து சாசர் யூஸ் பண்ணியிருக்காரு இந்த டேர்ம். ஸோ இதுதான் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம இந்த வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், பயன்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறதுக்காக அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் எட்டிமோலஜி, அதாவது தப்பான உருவாக்கம்.
எட்டிமோலாஜி அப்படின்னா அதனுடைய ஆரிஜின், ஃபால்ஸ் ஆரிஜின், ஃபால்ஸ் எட்டிமோலாஜி அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்துமஸ், இந்த போஸ்துமஸ்ங்கிறத நம்ம ஆக்சுவலாக எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃப்டர் த டெத், போஸ்துமஸ் சைல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போஸ்துமஸ் சைல்டு அப்படின்னா அந்த குழந்தை அவங்க அப்பாவை பார்த்ததே இல்லை, அப்படின்னா அந்த குழந்தை அம்மா வயிற்றுல இருக்கும்போதே அவர் தவறிட்டாருன்னு அர்த்தம். அதான் போஸ்துமஸ், ஆஃப்டர் டெத். சிலருக்கு வந்து அவார்டு கிடைக்கும், சில ரைட்டர்ஸுக்கு வந்து அவார்டு கிடைக்கும், போஸ்துமஸ் அவார்டுமாங்க. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அவார்டு கிடைக்கும், அதான் வந்து போஸ்துமஸ் அவார்டு அப்படிம்பாங்க. ஆஃப்டர் டெத் அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக செகண்ட் தாட் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஹியூமரஸ். அதே மாதிரி தான் மீட்டிங், நம்ம மீட் பண்ணுறது, அதான் மீட்டிங். அதனுடைய மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ஃபால்ஸ் எட்டிமோலஜி, சூட்டபுள் ஹெல்ப்மேட்டுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் சேலர். சேலர் வந்து மீனிங் என்ன, ஒரிஜினலாக அதனுடைய மீனிங் வந்து வெசல் டு ஹோல்டு சால்ட், ஒரு பாத்திரம், ஒரு வெசல், ஒரு பாக்ஸ், வெசல் டு ஹோல்டு சால்ட், அதுக்கு பேர் தான் வந்து சேலர். ஆனால் இன்னைக்கு அது இல்லை. அதே மாதிரி மேலப்ரோபிசம், இது வந்து ஷெரிடன் யூஸ் பண்ணது. அவர் என்ன யூஸ் பண்ணியிருப்பார்னா பைனாப்பிள் ஆஃப் பொலைட்னஸ் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். அதான் வந்து மேலப்ரோபிசம். இந்த மேலப்ரோபிசம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா, அதாவது மிஸ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். டு யூஸ்வலி அன்இன்டென்ஷனலி ஹியூமரஸ் மிஸ்யூஸ், சொல் மாறாட்டம், சொல் மாற்றம் அப்படிங்கிறதுக்கு தான் மேலப்ரோபிசம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இதை வந்து ஷெரிடன் யூஸ் பண்ணியிருக்காரு. அவர் எப்படி யூஸ் பண்ணியிருப்பார்னா பைனாப்பிள் ஆஃப் பொலைட்னஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபால்ஸ் எட்டிமோலாஜி, கரப்ஷன் ஆர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதுல இருந்து நமக்கு வந்து வேர்ட்ஸ் வந்து க்ரோத் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த க்ரோத் ஆஃப் வொக்காபுலரி, இல்லைனா இதுக்கு இன்னொரு பேரு வேர்டு மேக்கிங் இன் இங்கிலீஷ். இதுல 14th டாபிக் நம்ம பார்க்குறோம். 14th டாபிக் பேரு ஸ்லாங் டேர்ம்ஸ் பிகமிங் குட் இங்கிலீஷ். அங்கங்க பவுண்டரிஸ்ல, ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடிய பவுண்டரிஸ்ல அவங்க யூஸ் பண்ற அந்த ஸ்லாங் வேர்ட்ஸ், வட்டார வழக்குகள், தமிழ்ல சொல்ல போனா வட்டார வழக்குகள், அதெல்லாம் எப்படி வந்து ஒரு இங்கிலீஷ்ல வேர்ட்ஸா மாறுதுங்கிறதான் இங்க சொல்றாங்க. அதான் ஸ்லாங் டேர்ம்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1756லயே ஆரம்பிச்சிருக்காங்க. யாருடைய ரூல்னு வந்து பாத்தீங்கன்னா குயின் ஆனி பீரியட்லயே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த ஸ்லாங் வேர்ட்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு டிக்ஷனரியுமே இருக்கு. A dictionary of canting, cantingனா ஸ்லாங். A dictionary of canting grew 1700ல இந்த டிக்ஷனரி வந்திருக்கு. அடுத்த டிக்ஷனரி வந்து பார்த்தீங்கன்னா நியூ canting டிக்ஷனரி 1725ல வந்திருக்கு. கிளாசிக்கல் டிக்ஷனரி ஆஃப் வல்கர் டங் பை பிரான்சிஸ் க்ரோஸ் 1785ல அவர் எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லாங் வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷ் வேர்டு, அது குட் இங்கிலீஷாக மாறி இருக்குங்கிறதுக்காக ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பெட், வேகர், கோவ், ரோகுன்னு அர்த்தம். சாப், எ டீலர் இன் ஸ்டோலன் குட்ஸ், திருட்டு பொருட்களை வாங்கி அதை வந்து சேல் பண்றது, அதான் டீலர், சாப். ஃபன், எ ஸ்லிப்பரி ட்ரிக், ஜில்ட், எ ட்ரிக்கிங் விமன். பிஞ்ச், டு ஸ்டீல். பிரிக், எ தீஃப் ஆர் எ சீட். ஷாபி, இன் புவர். அ ட்ரிப், எ ஷார்ட் வாயேஜ். அட்ரிஃப்ட், லூஸ், டிஸ்சார்ஜ் அப்படின்னு மீனிங். balderdash, adulterate wine. blackguard, a dirty fellow. lick, to beat னு அர்த்தம். pummel, to beat னு அர்த்தம். pluck, courage. scam, highwayman. simber, smile. ஸோ இப்படி தான் இந்த ஸ்லாங் டேர்ம், ஸ்லாங் வேர்ட்ஸ் வந்து குட் இங்கிலீஷாக, வொக்காபுலரிஸாக நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இதில் 15th டாபிக், வேர்ட்ஸ் derived from proper or personal names. ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர் நவுனு ப்ராப்பர் நேம்ஸ் ரெண்டு ஒன்று தான். ப்ராப்பர் அப்படின்னா குறிப்பிட்ட, பர்டிகுலர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தாமஸ் மோர் வந்து பார்த்தீங்கன்னா உட்டோபியா, அதில் உட்டோப்பியன் அப்படின்னு ஒரு வேர்டு,
அது அப்படியே யூஸ் பண்ணிட்டாங்க இங்கிலீஷ் வேர்டு. யூட்டோபியா ஐடியல் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஜொனாதன் ஸ்விஃப்ட் ஒரு வேர்டு காயின் பண்ணாரு, லில்லிபுட். லில்லிபுட் அப்படின்னா ஷார்ட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி சார்ல்ஸ் டிக்கன்ஸும் ஒரு வேர்டு காயின் பண்ணாரு, பிக்விக். பிக்விக் அப்படின்னா காமிக் அப்படின்னு அர்த்தம். எலிசபெத்தோட டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லிஞ்ச் அப்படின்னு ஒரு வேர்டு காயின் பண்ணாங்க. லிஞ்ச் அப்படின்னா அடிக்கிறது. ஆக்சுவலா அந்த லிஞ்சுங்கிறது யாருடைய நேம், ஒருத்தருடைய நேம், ப்ராப்பர் நவுன். அவருடைய பேர் வந்து ஜட்ஜ் லிஞ்ச்னு அர்த்தம். அவரு நிறைய சிவியர் பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்பார். ஸோ அதனால அந்த பனிஷ்மெண்ட் சிவியரா கொடுக்கறதுனால அவருடைய பேரவே வந்து ஒரு வொக்காபுலரியா மாத்திட்டாங்க, லிஞ்ச்னு. லிஞ்ச்னா அடி, பீட் பண்ணுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் பாய்காட்டும். பாய்காட், இன்னைக்கு பாய்காட் கோர்ட் வந்து இன்னைக்கு பாய்காட் அப்படிம்பாங்க. அதான் வந்து பாய்காட் அப்படின்னா டு ஸ்டே அவே அப்படின்னு அர்த்தம். ஆனா ஆக்சுவலா அது ஒருவருடைய பேர், கேப்டன் பாய்காட் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் மேனோட பேரு. ஒரு ஐரிஷ் எஸ்டேட்ல இருக்காரு. அவருடைய ரூல் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால அங்க வந்து மக்கள் மத்தியில, அந்த எஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ் மத்தியில நிறைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ரயட்ஸ், ஒரு பிரச்சனை வருது. ஸோ அதனால அவருடைய பேரவே அந்த இடத்துல வச்சிடறாங்க, பாய்காட் அப்படின்னு. அதே மாதிரி சாடிசம் அப்படிங்கிற ஒரு வேர்டு, ஆக்சுவலா அவரு ஒரு ப்ராப்பர் நேம் தான். அவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மார்க்யூஸ் டி சாட். அவர் வந்து ஒரு செக்ஷுவல் பெர்வர்ட் அவர். அப்ப சாடிசம்ங்கிறது அது ரிலேட்டட் தான், செக்ஷுவல் ரிலேட்டட், பெர்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் கீழே ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, சாண்ட்விச். இல்லை சாண்ட்விச் சாப்பிட்றது, அதாவது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு போகிறது. அவருடைய யாருடைய நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்டு சாண்ட்விச் அப்படிங்கிற ஒரு பேர்ல இருந்தா சாண்ட்விச்ங்கிறது நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ சாண்ட்விச் அப்படின்னா நம்ம ஒரு காஃபி ஷாப் போகிறோம், ஒரு ஹோட்டல் போகிறோம், சாண்ட்விச் சாப்பிட்றோம், ஃபார் ரெஃப்ரெஷ்மெண்ட், நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக அங்கே போகிறோம். அதே மாதிரி தான் டெலியா, இந்த டால்ங்கிறவருடைய நேம்ல இருந்தா நமக்கு டெலியா அப்படின்னு ஒரு வேர்டு கிடைச்சது. அவர் யார் அப்படின்னா ஸ்வீடன் நாட்டை சேர்ந்த பாட்டனிஸ்ட் அவர். அதே மாதிரி ஃபுல்மேன் கோச் அப்படி ஒரு வொக்காபுலரி நமக்கு இருக்கு. அவர் ஒரு அமெரிக்கன் என்ஜினியர். அவர் கிறிஸ்லிங், அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நேம் தான். ஆக்சுவலா அது எதுக்காக அந்த நேமுக்கு, அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, அவர் வந்து அவர் சொந்த நாட்டவே வந்து பெட்ரே பண்ணிட்டார். அதனால அந்த அது ரிலேட்டடா அந்த மீனிங் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரிதான் பிரோபன் அப்படின்னா பால் பாயிண்ட் பென். அதை லாசியோ பிரோங்கிறவர் அவருடைய நேமு. அவர் எப்போ இன்வென்ட் பண்ணார் அப்படின்னா 1941ல. ஸோ இன்னைக்கு வந்து பிரோபென், பால் பாயிண்ட் பென்னு நம்ம அதை யூஸ் பண்றோம். ஸோ ஒருத்தவங்களுடைய பேரே வந்து வொக்காபுலரியா மாறுறது, அதுக்கு பேர் தான் வந்து வேர்ட்ஸ் டிரைவ்டு ஃப்ரம் ப்ராப்பர் நவுன் ஆர் ப்ராப்பர் நேம்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுல 16th டாபிக், கான்சியஸ் அண்ட் டெலிபரேட் காயினேஜஸ். கான்சியஸ் அண்ட் டெலிபரேட் காயினேஜஸ் இப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். இன் திஸ் மெத்தட் வேர்ட்ஸ் ஆர் மேட் ஃப்ரம் their எக்ஸிஸ்டிங் வேர்ட்ஸ். இந்த மெத்தட்ல சில வார்த்தைகள் இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய வொக்காபுலரிஸ் வந்து உருவாக்கப்பட்டது. இந்த வேர்ட் ஏவியேஷன், அந்த வேர்டு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் derived from avis. avis அப்படின்னா பேர்டு, பறவை. பறவை எப்படி பறக்குதோ அந்த மாதிரி இந்த ஏவியேஷன்ங்கிற வேர்டு நமக்கு அதுல இருந்து கிடைச்சது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் மெனி டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வேர் காயின் ஃப்ரம் திஸ் எக்ஸிஸ்டிங் ரூட். இந்த ரூட்ல இருந்தான் இந்த ஏவியேஷன், இந்த ஆவிஸ் எப்படி உருவாச்சோ, இந்த ஆவிஸ் அப்படிங்கிறது பறவை, இந்த பறவை மூலியமா இந்த ஆவியேஷனுங்கிற வேர்டு எப்படி வந்து எக்ஸிஸ்டிங் ரூட்ல உருவாச்சோ அதே மாதிரிதான் நிறைய வேர்ட்ஸ் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேர் தான் கான்சியஸ் அண்ட் டெலிபரேட் காயினேஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரீக்ல இருந்து எவ்வளோ வேர்ட்ஸ் உருவாகிருக்கு பாருங்க. ஆக்சிஜன்ங்கிற வேர்டு, ஹைட்ரஜன், ஈத்தர், லாஜிக், பயாலஜி, ஜியாலஜி, ஜியோகிராஃபி, அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, ஃபோட்டோகிராஃப், ஃபோனோகிராஃப், டெலிஃபோன், டெலிகிராம், டெலிகிராஃப், கிராமஃபோன், டெலஸ்கோப், மைக்ரோஸ்கோப், ஆட்டோமேஷன், பைசைக்கிள். இதெல்லாம் இந்த கான்சியஸ் அண்ட் டெலிபரேட் காயினேஜஸ் மூலிமா உருவான வார்த்தைகள், வொக்காபுலரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது லாட்டின்ல இருந்து ரேடியேட்டர், ப்ரோபல்லர், மேனிக்யூர், சினிக்யூர், இம்ப்ராம்ப்டு அண்ட் எக்ஸ்டம்போர், ஆட்டோமொபைல், டெலிவிஷன், டிக்டாஃபோன். இதெல்லாம் வந்து லாட்டின்ல இருந்து நமக்கு கிடைச்ச வொக்காபுலரிஸ்.
ஸோ இந்த வொக்காபுலரிஸ் எல்லாமே இந்த கான்சியஸ் அண்ட் டெலிபரேட் காயினேஜஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அடுத்து 17th டாபிக் வந்து வேர்ட்ஸ் டேக்கன் டைரக்ட்லி ஃப்ரம் ஃபாரின் லாங்குவேஜஸ். ஃபாரின் லாங்குவேஜஸ்ல இருந்து அப்படியே அந்த வேர்டு எடுத்து நம்ம இங்கிலீஷ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் வந்து டெலஃபோன். டெலஃபோனுங்கிறது ஆக்சுவலாக கிரீக்கு. டெலினா டிஸ்டன்ஸு, ஃபோன்னா சவுண்டு. அதை தான் நம்ம இன்னைக்கு டெலஃபோன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேர்டு காயின் பண்ணோம் அப்படின்னா ஃபோன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு காயின் பண்ணோம். ஆனால் இங்கிலீஷில் வந்து நம்ம ஃபார் ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம வச்சிருந்தோம் ஆரம்பத்தில். அடுத்து சிமிலர்லி அதே மாதிரி தான் மெகாஃபோன் அப்படிங்கிறது ஒரு ஃபாரின் பாரோயிங். மெகாஃபோனுங்கிறது ஃபாரின்லேருந்து பாரோ பண்ண வேர்டு. அதுக்கு நம்ம இங்கிலீஷில் என்னன்னு வச்சுருந்தாங்கன்னா லவுட் ஸ்பீக்கர் அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ட்ஸ் டேக்கன் டிரெக்ட்லி ஃப்ரம் ஃபாரின் லாங்குவேஜஸ். ஃபாரின் லாங்குவேஜஸ் வந்து அப்படியே வேர்டை எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறது. இதில் 18வது டாபிக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக் ஃபார்மேஷன். இந்த ஃப்ரீக் ஃபார்மேஷன் அப்படின்னா எதேச்சியா உருவான வார்த்தை. கேர்லெஸ்ஸாக வந்தது அப்படின்னு நம்ம கேர்லெஸ்ஸாக பண்ணோம், கேர்லெஸ்ஸாக அப்படியே பேச்சுவாக்கில் வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதான் ஃப்ரீக் ஃபார்மேஷன். இந்த ஃப்ரீக்கோட மீனிங் வந்து கேப்ரிஸ் வேகரி அப்படின்னு நம்ம மீனிங் சொல்லலாம். இந்த டேங் மிலிட்ரி வெப்பன். ஸோ இந்த டேங்க்லாம் அப்படி வந்த வேர்டு தான். டீடோட்டல், டேண்டம்னா லென்த்து, ஃபன்னி போன், ஹியூமரஸ், பப்ளிகன். இந்த வேர்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக் ஃபார்மேஷனில் உண்டானது தான். ஆக்சுவலாக பப்ளிகனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா சின்னர் அப்படின்னு யூஸ் பண்ணும். ஜீசஸ் கிரைஸ்ட் அவருடைய காஸ்பல்ல பப்ளிகன் மேன் அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். பப்ளிகன் மேனுங்கிறது இட் டினோட்ஸ் சின்னர். ஸோ இதுதான் வந்து ஃப்ரீக் ஃபார்மேஷன். the growth of vocabulary இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் வேர்டு மேக்கிங் இன் இங்கிலீஷ். இதெல்லாம் லாஸ்ட் டாபிக்ங்க. அதுக்கு பேர் காம்போசிஷன். அதான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு வேர்டு ஜாயின் பண்ணா அதான் காம்பவுண்ட் வேர்ட்ஸ். அந்த ரெண்டு வேர்டு மேபி நவுன் பிளஸ் நவுனா இருக்கலாம், நவுனும் நவுனுமா இருக்கலாம், நவுனும் வேர்புமா இருக்கலாம், நவுனும் அட்ஜெக்டிவுமா இருக்கலாம், நவுனும் அட்வர்புமா இருக்கலாம், இல்ல ப்ரிபோசிஷன் வேர்பா இருக்கலாம், மேபி எப்படி வேணாலும் இருக்கலாம். இப்போ நவுன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பெயர் சொல், நேமிங் வேர்டு. அட்ஜெக்டிவ் அப்படின்னா நவுனை குவாலிஃபை பண்ணா அதுக்கு பேர் அட்ஜெக்டிவ். வேர்புன்னா அந்த சென்டென்ஸோடைய ஆக்ஷன், அதான் உயிர். அப்ப அட்வர்ப் அப்படின்னா அந்த வேர்பை குவாலிஃபை பண்ணா அதுக்கு பேரு அட்வர்ப். அதே மாதிரி ப்ரிபோசிஷன் அப்படிங்கிறது தமிழ்ல முன்னிடை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னு, அட்டு, ஆஃப், அன்டு இதெல்லாம் வந்து நம்ம எதில் கொண்டு வரோம், ப்ரிபோசிஷன்ல கொண்டு வரோம். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்ட் வேர்ட்ஸ், காம்போசிஷன். ரெண்டு வேர்டு சேர்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நவுன் பிளஸ் நவுன், நவுனும் சேர்ந்தா என்ன கிடைக்கும் பாருங்க. ஃபிங்கர் பிரிண்ட், லிப்ஸ்டிக்கு, நியூஸ் பிரிண்ட், ஸ்பீட் போட்டு, ஸ்ட்ரீம் லைனு, ஸ்பாட் லைட்டு, ரயில்வே, வாட்டர் ப்ரூஃப், பிளாக் பேர்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நவுன் பிளஸ் நவுன்னால வந்தது. அதே அட்ஜெக்டிவ் நவுன்ல நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க, ஹாட் பெட், கோச் ஹவுஸ், வாட்டர் ஜக். அதே அட்ஜெக்டிவ் டார்க் ப்ளூ. அட்வர்ப் நவுன் சேர்ந்தா டவுன்ஃபால். அட்ஜெக்டிவ் வேர்ப் ஒயிட் வாஷ். அட்வர்ப் வேர்ப் ஓவர்கம், இன்லே, அப்செட், அவுட்லிவ், ஓவர்டேக். அதே அட்ஜெக்டிவ் அட்வர்பும் எவர் யங், எப்பவுமே இளமை, எவர் யங். வேர்ப் அட்வர்ப் பிரேக்கப், நாக் அவுட், ரன் அவே. வேர்ப் ப்ரிபோசிஷன் கிவ் அப், பிரேக் அவுட், செட் அப். இந்த கிவ், பிரேக், செட் இதெல்லாம் வந்து வேர்ப். ப்ரிபோசிஷன் வந்து அப்பு, அவுட்டு, அப்பு. அதே ப்ரிபோசிஷன் வேர்ப் அவுட் பிரேக், இன்கம், டவுன்ஃபால், அவுட்ஃபிட்.
ஸோ இப்படி தான் வொக்காபுலரி வந்து நமக்கு இங்கிலீஷில் உருவாயிருக்கு, growth ஆயிருக்கு. அதாவது சிங்கிள் நவுன் மட்டுமே இல்லாமல் நவுனும் ஆட் ஆகும்போது நமக்கு சில வேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு, அட்ஜெக்டிவ் நவுனும் ஆட் ஆகும்போது சில வேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் நமக்கு நிறைய வொக்காபுலரிஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் எஃப்டி வுட் என்ன சொல்றாரு அப்படின்னா, எஃப்டி வுட் கால்ஸ் இட் காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ், பிராட்லி கால்ஸ் இட் காம்போசிஷன். அப்போ எஃப்டி வுட் வந்து இந்த ரெண்டு வேர்டு ஜாயின் பண்ணி இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, நவுன் பிளஸ் நவுன் இல்லை அட்ஜெக்டிவ் பிளஸ் நவுன் இப்படி பார்த்தோம் இல்லையா, அதை வந்து காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ்னு எஃப்டி வுட் சொல்றாரு. ரெண்டு வார்த்தைகளின் இணைப்பு அப்படிங்கிறத அவர் சொல்றார். ஆனா பிராட்லே வந்து என்ன சொல்றாரு, இட் இஸ் அ காம்போசிஷன், அது ஒரு காம்போசிஷன் அப்படின்னு சொல்றாரு. டியூரிங் த ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட் the following compounds were created. ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்லயே இந்த மாதிரி காம்பவுண்ட் வேர்டு உருவாயிருக்குன்னு சொல்றாரு. அதான் வந்து காஸ்பெல், காடு ஸ்பெல், காடு ஸ்பெல், ஸ்பெல்லுன்னா அவர் பேசுனது மெசேஜ், காடு மெசேஜ், காடு கொடுத்த மெசேஜ், அதான் காஸ்பெல். அதே மாதிரி ஹஸ் பாண்ட், அதான் வந்து ஹஸ்பேண்ட். ஹோலி டே, அதான் ஹாலிடே. கிரைஸ்ட் மாஸ், அதான் வந்து கிறிஸ்மஸ். ஸோ ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்லேயே இந்த காம்பவுண்ட் வேர்டு இருக்கு அப்படிங்கிறார். அதே காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஹவ் பீன் காயின்ட் அவுட் ஆஃப் கிரீக் அண்ட் லாட்டின் வேர்ட்ஸ் டூ. ஸோ காம்பவுண்ட் வேர்டு வந்து கிரீக் அண்ட் லாட்டின்லையுமே வந்து காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. த யூஜினியஸ், அது வந்து வெல் பார்ன், அது எப்படி வந்தது, ஈவ் வெல்லுன்னு வந்துருக்கு, ஏவ் டு பி பார்ன் அப்படின்னு வந்துருக்கு. அதே மாதிரி தான் ஸ்டெத்தஸ்கோப், ஸ்டெத்தோஸ் அப்படின்னா பிரஸ்ட்னு அர்த்தம், ஸ்கோப் அப்படின்னா வாட்சர். டாக்டர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் எங்க வச்சு பார்ப்பாங்க, ஜெஸ்ட்ல வச்சு தான் பார்ப்பாங்க, அதான் வந்து ஸ்டெத்தோஸ், பிரஸ்ட். அடுத்து டெலஸ்கோப், டெல் அப்படின்னா ஃபார், ஸ்கோப்னா வாட்சர், தூரத்துல பார்க்கறது, அதான் டெலஸ்கோப் வச்சு பார்க்கறது. ஸோ ஓல்ட் இங்கிலீஷ் பீரியட்லயும் இந்த காம்பவுண்ட் வேர்டு இருந்திருக்கு, கிரீக் லாட்டினுமே இந்த காம்பவுண்ட் வேர்டை காயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எஃப்டி வுட் நமக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் கொடுக்கிறாரு. பிஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 9 லாங்குவேஜ் அண்ட் லிங்குவிஸ்டிக்ஸில் growth ஆஃப் vocabulary, இந்த growth ஆஃப் vocabularyல கிட்டத்தட்ட 19 டாபிக்ஸ், 19 டாபிக்ஸை பற்றி பார்த்தோம். இந்த 19 டாபிக்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானவைகள். ஏன் அப்படின்னா இந்த 19 டாபிக்ஸுமே அதிலிருந்து தான் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வொக்காபுலரிஸ், வார்த்தைகள் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, டெவலப் ஆச்சு அப்படின்னு தான் பார்த்தோம். அது ஒவ்வொன்றும் எப்படி டீட்டெயிலாகவே பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலபஸை வந்து புதுசு மாற்றிட்டாங்க, சிலபஸும் வந்து ரொம்ப ஒரி பண்ணிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் பி அச்சீவர், நீங்கள் ஜெயிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.